ஹலோ மக்களே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா துவரங்குறிச்சி பராசக்தி மாரியம்மன் கோவில் தேர் திருவிழாவில் தான் இருக்கோம். தீப்பந்தம் முன்னே வர, கணநாதன் பின்னே வர, அதனைத் தொடர்ந்து அம்பாள் பல்லாக்கில் தூக்கி வர அந்த அழகைக்கான கோடி கண்கள் வேண்டும். அந்த அளவுக்கு அழகாக ஜோடிக்கப்பட்டு தேரில் ஏறி நகர்வலம் வரப்போகிறார் அம்பாள். இத்தனை நாளும் கோயிலுக்குள் இருந்து மக்களுக்கு அருள் வழங்கி இருந்தவள் இன்று தேரேறி மக்களை காண ஆனந்தத்தோடு வருகிறாள். அம்பாளை காண வந்த கூட்டம் அலைகடலென திரண்டு வந்திருக்கிறது. இந்த கூட்டத்தை காணும்போது மதுரை மீனாட்சி அம்மன் திருவிழாவா இல்லை துவரங்குறிச்சி மாரியம்மன் கோவில் திருவிழாவா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு கூட்டம். இந்த கூட்டத்தை காணும்போது மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு கூட்டம். இந்த நேரத்தில் அபிராமி அந்தாதி பாடல் ஒன்று என் நினைவுக்கு வருது. ஆத்தாளே எங்கள் அபிராமி வள்ளியே, அண்டமெல்லாம் பூத்தாளே, மாதுளம்பூ நிறத்தாளே, புவியடங்கா காத்தாளே, ஐங்கனை பாசாங்குசம் கரும்பும் அங்கை சேர்த்தாளே, முக்கணியை தொழுவோருக்கு ஒரு தீங்கும் இல்லையே என்கிற மாதிரி அம்பாளை வழிபடுவோருக்கு எந்த தீங்கும் நெருங்காது என்பது சத்தியமான உண்மை. எங்கே பார்த்தாலும் வண்ண விளக்குகளால் இந்த கோவிலை ஜொலிச்சுக்கிட்டு இருக்கு. இரவு நேரத்தில் விண்மீன்களை விட மிக அழகாக ரொம்ப நேர்த்தியாக இந்த தேர் ஜோடித்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை மக்கள் வெள்ளம் எங்கே பார்த்தாலும் நிறைஞ்சிருக்கு. பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. அந்த அளவுக்கு கூட்டம். இப்படி ஒரு கூட்டம் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னே தெரியல. அந்த அளவுக்கு துவரங்குறிச்சி மாரியம்மன் கோவிலில் அளவு கடந்த கூட்டம். அம்பாள் வீதி உலா செல்ல கிளம்பிவிட்டால் தேரை இழுக்க தொடங்கிட்டாங்க. இந்த தேர் இழுக்கிறது அதாவது ஊர் கூடி தேர் இழுத்தா மக்கள் ஒற்றுமையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு வழக்கம். அது ரொம்ப உண்மை. எப்படி தான் நம்ம பிரிஞ்சு இருந்தாலும் அம்பாளுக்கு தேர் இழுக்கணும் அப்படிங்கும்போது ஒன்று திரண்டு வந்த கூட்டங்கள் இதை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதை விட அந்த அம்பாள் ரொம்ப மனசு குளிர்ந்து போயிருப்பா அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நமக்கே இந்த அளவுக்கு சந்தோஷம் இருக்கிறதுனா அந்த அம்பாளுக்கு அதை விட அளவுக்கு அதிகமான சந்தோஷம் இருக்குன்னு நம்புகிறோம். அந்த அளவுக்கு சிறப்பான ஏற்பாடுகள் காவல்துறையாக இருக்கட்டும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆடல் பாடல் நிகழ்ச்சி ஒரு பக்கம் களை கட்டிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வான வேடிக்கை. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கடை வீதிகள், ராட்டினங்கள், ராட்சத ராட்டினங்கள் பார்க்குறதுக்கு கண்ணுக்கு மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. அதாவது அந்த காட்சியை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கூட்டத்தை பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நீங்கள் துவரங்குறிச்சி தேர் திருவிழாவை பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லிட்டு போங்க. வெளிநாடு வாழ் மக்கள் இதை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. திருவிழா எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். அசைந்து அசைந்து செல்லுகிறது தேர். ஆடல் பாடல் மிக சிறப்பாக நடைபெற்றது. நல்லா சிறப்பாக செஞ்சுருக்காங்க. உண்மையிலே பாராட்டி ஆகணும் விழா குழுவினர்கள். அப்படியே வண்ண விளக்குகளாக ஜொலிக்கிறது. இந்த இரவு நேரத்தில் அந்த வண்ண வண்ண விளக்குகள்
பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. எப்படி வர்ணிக்கிறதுனே தெரியல, அந்த அளவுக்கு வந்து மன மகிழ்ச்சியாக இருக்கிறது. கூட்டம், அளவு கடந்த கூட்டம். எங்கேருந்து வந்தாங்க இவ்வளோ கூட்டம் அப்படின்னே தெரியல, அந்த அளவுக்கு கூட்டம் கூடிருச்சு. ஒரு பக்கம் அன்னதானம் நடந்துகிட்டு இருந்தது, வான வேடிக்கைகள், இடையில வந்து காவடி, இந்த திருவிழா கடைகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் வந்து இந்த ஸ்வீட் கடை வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மாதிரி விளையாட்டு பொம்மைகள், அந்த வளையல் கடைகள், அதை தாண்டி அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராட்டினங்கள், அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்வீட் கடை தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நல்லா அழகாக அடுக்கி வச்சுருப்பாங்க. வண்ண வண்ண பலூன்கள் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. மக்கள் சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கும்போது உண்மையிலேயே இந்த மாதிரி திருவிழாக்கள் மக்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் அந்த திருவிழாவே நடத்துகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அம்பாளை சந்தோஷப்படுத்துகிறதாக இருக்கட்டும், மக்கள் வந்து சந்தோஷமாக இதில் வந்து கலந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷத்தோடு வந்து சாமியை கும்பிட்டு பொருள் வாங்கிட்டு போகிறத பார்க்கும்போது மனசுக்கு நிறைவாக இருக்குது. வருஷத்தில் ஒரு நாள் திருவிழா, திருநாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திருநாள் இதுதான். உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். ராட்சத ராட்டினங்கள், டிராகன் மாதிரி இருக்கிற ஒரு ராட்டினம் இருந்துச்சு. அப்புறம் கப்பல் மாதிரி, அந்த மாதிரி நிறையா தேர் சுற்றி அந்த சைடு வந்துருச்சு. ரொம்ப அருமையாக சிறப்பாக செஞ்சுருந்தாங்க. உண்மையிலே பாராட்டி ஆகணும். இவ்வளோ கூட்டத்தை சமாளிக்கிறதுங்கிறது வந்து பெரிய விஷயம். அதை சிறப்பாக கவனிச்சிருக்காங்க. ஏன்னா திடீர்னு வர்ற கூட்டத்தை இவ்வளோ கூட்டம்தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் கணிக்க முடியாது. ஆனால் அளவு கடந்து கூட்டம் வரும்போது அதை சமாளிக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். அதை வந்து விழாக்குழுவினர் வந்து மிக சிறப்பாக செய்திருந்தார்கள். அவர்களை வந்து உண்மையிலே பாராட்டி ஆக வேண்டும். ரொம்ப அருமையான முறையில் செய்திருந்தார்கள். பார்க்க கண் கோடி வேண்டும், அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக இருக்கிறது. சொல்லிக்கிட்டே போகலாம். தேருக்கு முதல் நாள் வந்து காவடி, பால்குடம், இதெல்லாம் தீமிதியல் இதெல்லாம் நடக்கும். ஆனால் இன்றைக்கும் வந்து காவடி வந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. தேர் அன்னைக்கும் காவடி எடுத்து வந்துகிட்டு இருந்தாங்க. சடல் காவடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்கே எல்லாரும் இந்த காட்சியை பார்க்கணுன்னு நம்ம வீடியோ வளைச்சி எடுத்திருக்கோம். காவடியாட்டம் இல்லை, ஒரு எனர்ஜியோடு ஆடுறாங்க.
வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நன்றி.